மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லப்படுகின்ற திருமணம் முடித்த பிற்பாடும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு உடல் உறவு ஏற்படாமல் இருக்கின்ற பிரச்சனையை பற்றி பார்ப்போம். அதே நேரத்திலே இன்றைய காலப்பகுதிகளிலேயே இந்த அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பிரச்சனையானது திருமணம் முடித்து 1-2 பிள்ளை பிறந்து அதுக்கு பிற திருமணம் முடித்த ஒரு 10-15 வருடங்கள் சென்ற பிறகு 2 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடும் கூட மீண்டும் ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒழுங்கான இந்த செக்ஷுவல் லைஃப் பால் உறவு உடல் உறவு நடைபெறவில்லை. இது ஒரு செகண்டரி அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று கூட சொல்லலாம். முதலில் ஒழுங்காக இருந்து ஒரு பிள்ளை 2 பிள்ளை பிறந்த பிறகு இந்த பிரச்சனைக்கு போகிறவர்களை இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் பலதாக கண்டுகொண்டு இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணவோ அறிமுகப்படுத்தவோ மறக்க வேண்டாம். வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் முதலிலே சொன்னது போல திருமணம் முடித்து 10-15 வருடங்கள் போய்விட்டது. அதே நேரத்தில் காதலித்து திருமணங்கள் 5-10 வருடங்கள் காதலித்து திருமணம் முடித்து ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் அல்லது 10-10 வருடங்கள் ஒழுங்காக இருவரும் இருந்தார்கள். அதன் பிற்பாடு ஒரு பிள்ளை பிறந்த பிற்பாடு இந்த ஆணுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுவதோ அல்லது பெண்ணுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுவதோ தெரியாது. இருவருமே இந்த இருவருமே பாலுறவு கொள்ளாமல், வெற்றிகரமான பாலுறவு கொள்ளாமல், உடலுறவு கொள்ளாமல் இந்த விவாகரத்து டிவோர்ஸ் மட்டும் போய் கடைசியிலே மீண்டும் வந்து பிரிந்து போய் பெண் தன்னுடைய அம்மா வீட்டுக்கும் கணவர் தன்னுடைய வீட்டுக்கும் இருந்து கொண்டு இவ்வாறு பல பிரச்சனைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முக்கியமாக ஒரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய, நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், கூடுதலாக இந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற போது ஆணுக்கும் இருக்கின்றது பெண்ணுக்கும் இருக்கிறது. கூடுதலாக பெண்கள் தான் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கூடுதலாக உருவாக்குகின்ற ஒரு காரணிகளாக இருக்கிறார்கள். என்ன நடைபெறும் என்றால், அந்த இடத்திலே ஒரு பெண் திருமணம் முடித்து பிள்ளை பிறந்த பிற்பாடு ஒரு பிள்ளையினுடைய வயது ஒரு 10 வயது, அதுவும் பெண் பிள்ளையாக இருந்தால் இந்த பெண் பிள்ளையை வைத்துக் கொண்டு நான் எவ்வாறு கணவனுடன் ஒரு அறையில இருப்பது போன்ற பல பிரச்சனைகளை அந்த பெண் சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடைசியில் என்ன நடைபெறுகிறது என்றால், அவருடைய திருமண உறவு அல்லது பாலுறவு உடல் உறவு கடைசியிலே போய் நடுத்தெரு சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் இதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்றால், lack of intimacy or emotional connection, அதாவது அந்த கணவனுக்கு மனைவிக்கு இடையில் இருக்கிற அந்த நெருக்கம் அல்லது அந்த மனசு ரீதியான தொடர்பு ஆனது குறைவடைகிறது. எனவே எந்த பிரச்சனையும் குடும்ப உறவிலே 3வது நபரை புகுத்தாமல் நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் 3ஆம் நபருக்கு போய் என்னுடன் இவர் செக்ஸ் பண்ண வர்றார் இல்லை, என்னைக்கு இவர் இருந்ததே கிடையாது, நான் அப்ப எவ்வளவு காலம் நான் முனிவராக இருப்பது, நான் இன்னும் ஒரு பாலியல் தொழிலாளியோ அல்லது இன்னுடைய பெண்ணையோ என்னுடைய ஆபீஸிலேயோ நான் வேலை செய்கிற இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவு காலம் இருந்தாலும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரே கணவன் ஒரே மனைவி தான். எனவே இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்போதுமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குடும்பத்திலே பல தரப்பட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டுமே செய்திகளிலே வந்து கொண்டிருப்பதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த lack of intimacy or emotional connection, இருவருக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு அல்லது மனதும் உடல் ரீதியிலே 2 பேரும் ஒரே அடியாக இருக்கலாம். ஆனால் மனது எமோஷனல், மனதும் உணர்ச்சிகளும் ஒன்று சேராவிட்டால் அந்த இடத்திலே பாரதூரமான ஒரு பிரச்சனையை தான் எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முக்கியமாக இந்த lack of intimacy அல்லது emotional connection இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை வரும். அதே நேரத்தில்
இந்த பிரச்சனை இந்த வற்புறுத்தி செய்யப்பட்ட திருமணங்கள் பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். காதலிப்பார்கள், காதலித்து திருமணம் முடிப்பார்கள். இவ்வளவு சந்தோஷமாக அந்த பெண் இருந்தாலோ ஆண் இருந்தாலோ திருமணத்துக்கு பிறகு பிள்ளை பிறந்து 1-2 வருஷத்துக்கு பிற்பாடு முகத்தை பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரே யோசனை. இவ்வளவு சந்தோஷமாக இருந்த எங்களுடன் வேலை செய்த இந்த பெண் பிடசியை நான் கேட்கின்ற போது, டாக்டர், நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை. இந்த எதிர்பார்த்த வாழ்க்கை என்று சொல்வது நான் முதல்ல சொன்னேன் ஐடியலிசம், அதாவது லட்சியமான வாழ்க்கை நாங்கள் உலகத்திலே எவராலையுமே வாழ முடியாது. அது கடவுளால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும், மனிதர்களாலே வாழ முடியாது. எனவே நான் எதிர்பார்த்த கணவன் அல்லது நான் எதிர்பார்த்த மனைவி, நான் எதிர்பார்த்த காதலி அல்லது நான் எதிர்பார்த்த காதலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி தயவு செய்து அப்படி ஒரு கம்ப்ளைனை திருமணம் முடித்து 1-2 வருஷம் புள்ள பிறந்த பிற்பாடு போடாதீர்கள். எனவே சில பேருக்கு இந்த வற்புறுத்தி, அதாவது காதலித்து திருமணம், அவள் பேசி திருமணம் செய்கின்ற போது அம்மா அப்பாவின் மேல் தான் அந்த பிழை போகிறது. நீங்கள் என்ன இப்படி ஒரு கணவரை எனக்கு நீங்கள் பேசித்தான் தந்தீர்கள், இப்படி ஒரு மனைவியை நீங்கள் கதைத்துத்தான் தந்தீர்கள், இவ்வளவு காலம் நான் ஒரு காதலிக்காமல் நல்லாக இருந்தேன், இப்போது பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை நடுத்தெருவில் நிற்கிறது என்று சொல்லி இந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ் ஆர் லேக் ஆஃப் அட்ராக்ஷன், இதுவும் ஒரு பிரச்சனை. இந்த லேக் ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லுகின்ற போது பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கடைசி காலம் மட்டும் அழகாக வடிவாக உங்களை நன்றாக அலங்கரித்து நீங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைய காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கணவனோ உங்களுடைய ஆண் துணையோ உங்களை விட்டு போட்டு வேறொரு பகுதிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே லெக்கம் எப்போதுமே உங்களுடைய கணவரை கவருவதிலே தான் முக்கிய ஒரு குறிக்கோளாக இருங்கள். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும், உங்களுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணை தேட வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே திருமணம் முடித்த பிற்பாடு பெண்கள் நினைப்பது என்ன, எங்களை அழகுபடுத்த கூடாது, வடிவாக்க கூடாது, புது சாரி வாங்கக்கூடாது, புது சட்டை, அப்படி அல்ல. எவ்வளவு திருமணம் முடித்த பிற்பாடு தான் இதிலே நீங்கள் முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே இன்னொரு பிரச்சனை என்ன, சில சமூகங்களில் கல்ச்சரல் டேபூஸ் அண்ட் புவர் செக்ஷுவல் எஜுகேஷன், இதுவும் ஒரு முக்கியமான பாகத்தை வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது என்ன, சில கல்ச்சர், சில கலாச்சாரங்களில் பெண் ஒருபோதுமே வாயை திறக்க முடியாது. எப்படி இருந்தாலும், என்ன ஒரு குடியார கணவர் இருந்தாலும் வாயை பொத்தி போட்டு அவன் வார நேரத்தில் போய் அவருடன் படுக்க வேண்டும், உறவு கொள்ள வேண்டும், பிறகு சாப்பாடு சமைத்து போட வேண்டும், பிள்ளை பெற வேண்டும், அடுத்தது உடுப்புகளை துடைக்கணும். இப்படி ஒரு நிலைமை இருக்கின்ற சமூகங்கள் என்று சொல்லும் போது அது ஒரு பிற்பட்ட சமூகமாகத்தான் அது மாறும். எனவே இந்த கல்ச்சரல் டேபூஸ், அதே நேரத்தில் புவர் செக்ஷுவல் எஜுகேஷன், அதாவது பாலியல் ரீதியான கல்வி மிக குறைவாக இருக்கின்ற இடங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்தில் 40 வயசு வந்துவிட்டது, திருப்பி நான் பிள்ளை பெற போனால் எனக்கு ஃபியர் ஆஃப் பிரெக்னன்சி, இதுவும் ஒரு பிரச்சனை. எனவே பிள்ளை பெறாமல் இருக்குது, பலதரப்பட்ட குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் இருக்கிறது, குடும்பத்தில திட்டங்கள் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் பொறுத்தவரை எல்லாமே இலவசமாக அரசாங்கத்தினால செய்யப்படும். எனவே நீங்கள் பயப்பட தேவை, நீங்கள் கற்பன் தரிப்பிக்கணும் என்று சொல்லி பயப்பட தேவையில்லை. பலதரப்பட்ட குடும்ப திட்ட முறைகள் இருக்கிறது. எனவே ஆணுடன் இருந்தால் கட்டாயமாக தற்பம் கழிக்க வேண்டிய நிலைமை இல்லை, பல முறைகள் இதற்கு இருக்கிறது. இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.